குறைச்சிக்கிற மாதிரி ஏதோ ஒன்றை விட்டுட்டு வர்றது கிடையாது சிலுவை. உங்களையும் விட்டுட்டு வர்றது, விட்டு போட்டு வர்றது, அதான் சிலுவை. அவரை பின்பற்றி நான் வரப்போறேன்னா அந்த அந்த கல்வாரி சிலுவை அங்கே நம்ம இப்போ சொல்கிறோமே, அதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொண்டதை பார்த்துருப்பாங்க. 33 வயசு வரை இயேசு கிறிஸ்து காமிச்சிருப்பாங்க. அவர் சொல்லார், என்னை பின்பற்றி ரொம்ப ஆசையாக இருக்கியா, சந்தோஷம், ஆனால் நீ உன் சிலுவை எடுத்துகிட்டு வரணும். எதுக்கு? ஒரு நாள் ஒன்றையும் கொண்டு தொங்க விடுவாங்க. மரிக்கவும் ஆயத்தம் இருந்தால் வா என் நாடி அப்படின்னாரு. அப்போ நான் என் சுயத்தையும் இங்கே சாகடிக்க முடியல என்னால். நான் அங்கே போராடிட்டு இருக்கேன். தயவுசெய்து சபையை பரிசுத்தம் வேதம் எதிர்பார்க்கிறது. நீங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டுட்டீங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஒரு ஆடை பழைய ஏற்பாட்டில் இப்படி பிரித்து எடுத்துட்டாலே அது தலையில் பரிசுத்தம் மீட்டுக்கொள்ளவே முடியாது. அதை உங்களை தன்னுடைய ரத்தத்தினால் தேவன் சீல் பண்ணிட்டாருன்னு போட்டிருக்கு. நெத்தியில் எழுதிட்டார். இன்னொரு வசனம் சொல்லுது, வானத்திலும் பூமியிலும் மேலான அதிகாரம்லேயே அவருடைய நாமத்தையும் கொடுத்துட்டாரு. இந்த நாமத்தினால் எதை கேட்டாலும் தராரு அவர். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்துட்டு அந்த சிலுவையை நீங்கள் எட்டி உதச்சிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொடிதான ஆக்கினைக்கு உள்ளாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சபைக்கு விசுவாசிகள் கொடுக்க போகிற வார்னிங்காகவே இருக்குது சபையில் இந்த வேதத்தில். அதுக்கு அடுத்து இங்கே தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இந்த வசனத்தை தயவுசெய்து பிடித்து கொள்ளுங்கள். வசனத்தை விட்டுட்டு, இயேசு ரத்தத்தை விட்டுட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. ரத்தம் நினைக்கிறப்ப ரத்தம் எனக்கு இருக்குன்ற எண்ணத்துக்காக நான் சொல்லலை. ரத்தத்தை குறித்து சொல்கிறப்ப இப்படியா இந்த ரத்தம் சிந்தப்பட்டதுன்ற எண்ணத்தை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சுத்தமாக இந்த மெசேஜ் எதுவுமே புரியலைங்க எனக்கு. நீங்கள் சொல்லுவீங்கன்னா, ஆடு கோழியெல்லாம் இங்கே வெட்டுவாங்க கோயில்களில். போய் ஒரு நாள் பாருங்கள். ஒரு ஆடை கழுத்தை வெட்டின பிறகு ஆடு எப்படி துள்ளி கீழே விழுகும்னு, அந்த ரத்தம் எப்படி பீரிட்டு அடிக்குன்னு பாருங்கள். அந்த ரத்தத்தை அவங்க பிடிச்சி அதை எப்படி அதை ஆஃபர் பண்ணுவாங்கன்னு போய் பாருங்கள். தயவுசெய்து பாருங்கள். இது லேவியில் இருக்குது, ஆனால் நிறைய கோயிலில் இன்றைக்கும் பண்ணுறாங்க. அதை அந்த ரத்தத்தை ஃபுல்லாக சிந்தின பிறகு ஆடு கால் எடுத்து காலை கணுவோடு வெட்டி அந்த தலையோடு வச்சுட்டு அதை தூக்கிட்டு போய் ரத்தத்தெல்லாம் தனியாக ஒரு தட்டில் பிடிச்சி அதை ரத்த பொரியல் பண்ணிடுவாங்க. இதை கறியாக போட்டு கொடுத்துருவாங்க வரவங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் ரத்தம் சிந்தப்படும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ரத்தம் சிந்தப்பட்டு அந்த தலையும் அந்த காலையும் வச்சுருப்பாங்க அந்த அவங்க வச்சுருக்க சிலைக்கு முன்னாடி. ஒரு ஆடு சாகிறத பார்க்குற நிறைய பேர் ஆட்டுக்கறியை சாப்பிட்றது கிடையாது. நான் சொல்கிறேன், கிறிஸ்து எனக்காய் மரித்திருக்கிறார். அவர் எனக்கான பஸ்கா. ஒரு 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 மிருகம் சாகும் பொழுது பார்க்கறதே நம்மளால் அது துடிச்சு சாகிறத பார்க்கவே முடியாது. நான் ஆடு அடித்து கிழித்து அது உள்ளேருந்து அதை ஆர்கன்ஸை பிரிக்கிறவே நான் உட்காந்து கூடலாம் பார்த்துருக்கேன். அந்த இருதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இருதயம் துடிக்கும் ஆட்டில். நான் சொல்ல, கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். ஏதோ விளையாட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கோம் நம்ம நினச்சினா கிடையாது. ஏன்னா நேற்று ஒய்ஃப்ட்ட தான் சொன்னேன் நான் இந்த காரியத்தை சொல்கிறப்ப. யோசிச்சு பாருங்கள், இது ஒரு நிறைய பேர் கிறிஸ்தவத்தை பற்றி பேசுகிறப்ப ஆர்கியூ பண்ணுறதுக்கு நிறைய பிளாக்ஸ் இருக்குது. அதில் நிறைய கேள்வி கேட்குறேன். அப்போ நான் சொன்னேன், ஒரு தனி மனிதன் ஒரு மதத்தை இந்த மாதிரி எழுதி கொண்டு வந்துட முடியுமா? என்ன பேசுகிறாங்க அந்த உலகத்தில், அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க பாருவேன் அப்படின்னு. ஏன்னா ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரை அநேக காரியங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகட்டிட்டு போகுது வேதம். வேதத்தில் சொல்லப்பட்ட மகத்துவங்களை படிக்கும் பொழுது என்ன வாழ்க்கடா அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது தியானிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வசனம் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். அந்த தேவனுடைய அனாதி திட்டத்தை பாருங்கள். நீங்களும் நானும் மீட்கும்படி தேவன் மரித்திருக்கிறார். அந்த ரத்தம் சிந்தப்பட்ட ரத்தம் அந்த ரத்தம் பீரிட்டு அடிக்குங்க. அப்படியே அப்படி பலியாக வேண்டிய இடத்துல நான் பலியாக இருக்கணும், நீங்கள் பலியாக இருக்கணும். அவரை பலியானார். அந்த மீட்பை நம்ம உதாசீனப்படுத்துகிறோன்றது எப்படி பண்ணுறோம்னா நம்மளுடைய சிந்தனையிலும் நம்மளுடைய செயல்பாடுகளிலும். இதை தான் நம்ம கவனிக்கணும். இந்த கிருபைன்றது எதுக்குன்னா இஷ்டத்துக்கு வாழ்கிறதே கிடையாது. நான் இந்த தெரியாமல் செஞ்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த கிருபையை யூஸ் பண்ண முடியும். தெரிஞ்சே மனப்பூர்வமாக பண்ணுறதுக்கு இந்த கிருபைக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்க போகிறீங்க எனக்கு தெரியல. நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன்னு தெரியல. எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் வேறு வழி கிடையாது. இப்படி தான் பண்ண போகிறேன்னா அதுக்குரிய கான்சிக்வன்ஸ் நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ரைட். அடுத்து எபிரேயர் 12:1-4 இது ஃபைனல் கன்க்ளூஷன். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஏன் இத்தனை திரளான சாட்சிகள் முன்னாடி இருக்குது. எத்தனை பேர் நம்ம முன்னாடி ஓடுறாங்க கிறிஸ்துவுக்காய். அவரெல்லாம் பார்க்கும் பொழுது விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவும். ஒன்றும் அவசரம் இல்லைங்க, ஒன்றும் சாதிக்க போகிறலாம் கிடையாது. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு எப்பவுமே போட்டி தான். இப்படி ஆயிடணும், அது அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும்னு. தயவுசெய்து சொல்லேன், தேவனுக்குள்ளே ஒப்பு கொடுங்க, தேவ சித்தத்துக்குள்ளே வாங்க, நிதானமாக ஓடுங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பல பேருக்கு என்னென்னா ஒரு பெரிய சாதனையாளராக பைபிளை வச்சு நம்ம சில பேர் சொல்லுவாங்க, நான் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சேங்க, பைபிளை தூக்கி போட்டு வேலைக்கு வந்துட்டேங்க அப்படின்வாங்க. இந்த ஒரு சாட்சிக்கு தான் இவ்வளோ பில்டப்பும். இந்த 1 லட்ச ரூபா சம்பாதிச்சார்ன்றது இதுதான் சாட்சி. அவர் தேவனுக்காய் வந்தது சாட்சி கிடையாது. அவர் அவ்வளோ பெரிய பணத்தை தூக்கி போட்டாராமா தேவனுக்காய். இந்த சாட்சியோட சிலுவை எங்கே போய் நிறுத்துறதப்ப?
தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தாரு ஒருத்தர். அவர் எங்கே போய் நிறுத்துறது? ஒரு சிலர் நாங்கள் முழங்கால் முடக்கி நாங்கள் 4 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம், கர்த்தர் அதை செஞ்சுட்டாருன்னு. கர்த்தர் செஞ்சாருன்னு தான் சாட்சி. நீங்கள் முழங்கால் முடக்குன்னு சாட்சி கிடையாது. சாட்சியை இப்போ எப்படி ஆகி போச்சு, நம்ம எண்ணங்கள் என்ன அப்படியே ஊடுருவி போய் கிடக்குதுன்னா, நான் என்ன பண்ணேன்றதான் இருக்குது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறது ரொம்ப லைட்டாக வச்சுருக்கோம். ஏன்னா அவரை சொல்லணும் அந்த சாட்சியை முடிக்க விட மாட்டாங்கல்ல, அதனால் அதை சேர்த்து வச்சுருக்கோம். தேவன் நான் சொல்கிறேன், இது சாட்சி கிடையாது. கிறிஸ்து உங்களுக்காக மரித்து இருக்கிறார், அதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய சாட்சி. அந்த சாட்சி, அந்த ரத்தத்தினால தான் நீங்கள் பிசாசு ஜெயிக்க போகிறீங்க. பிசாசு அது ஒன்று தாங்க பயப்படுவான், அவர் எதுக்குமே பயப்பட மாட்டான். ஜெகதீஷ் இன்னைக்கு 4 நாள் முழங்கால் முடக்கி ஜெபம் பண்ண இருப்பானா, பிசாசு அப்படி ஆண்டு போவான். அவனுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இது கிடையாது. சில பேர் இந்த வகையான ஜாதி பிசாசுகள், ஜபத்தினாலும் உபவாசம் வேறு இன்னும் போகாரனே பிசாசு, அப்பா 4 நாள் சாப்பிடலவேன் இவனுக்கு பாவம் பரிதாபப்படுறேன், கிளம்பிடுவோமா அப்படின்னு கிளம்புதானே. எந்த பிசாசு கிளம்புதான் சாப்பிடல, நான் சாப்பிடலன்னு பாவம் 3 நாள் எனக்காக நான் வெளியே போயிடுவேன், அவன் உட்காந்துருக்கேன் எங்கேயும் போகாமல், நம்ம போயிடுவான் வெளியே போயிட்டு வரட்டுன்னு போதானா பிசாசு. எதை நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம? பிசாசு அதுக்கெலாம் போக மாட்டான். இந்த வகையான ஜாதி அதுக்கு ஒரு டைப்பான பிசாசுங்கன்றாங்க. இப்போ அடுத்து அதுக்கும் சொல்லிட்டாங்க, அது ஒரு டைப்பான பிசாசுங்க, அதுதான் அப்படி போன்றாங்க. பிசாசு நாமத்திற்கும் அவருடைய ரத்தத்திற்கும் அந்த வாயை பேசுகிறோம் பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கைக்கும் தான் பயப்படுறான். எங்கே இருக்குது அப்படின்னா, அப்போஸ்தலர் 19 நினைக்கிறேன், பவுல் பிரசங்கம் பண்ணி பிசாசுகள் துரத்த போடும் பொழுது ஒருத்தன் வரான், ஒரு மாயபத்தைக்காரன் சொன்னான், பவுல் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரம் வெளியே போ அப்படின்றான் பிசாசை பார்த்து. பிசாசு பவுலையும் தெரியும், இயேசு இந்த நீ யாரா, நீ யார் கை வைக்கிறதுக்குன்னு. அப்போ பிசாசு நல்லா தெரியுது கை வைக்கிறவன் யாருன்னு, வார்த்தையை சொன்னவன் பிசாசு நல்லா தெரியுது. இப்போ உங்களுக்கு எல்லாமே சிரிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியுது. கரெக்டாக? பவுல் யார், பிசாசு யார், ரத்தம் என்ன செய்யும், என் பேச்சு என்ன செய்யும், என் பேச்சில் என்ன வல்லம் இருக்குது, பிசாசு எதுக்கு பயப்படுறான். இப்போ நம்ம தான் செயல்படணும். இப்போ புரிஞ்சுதா? உங்களுக்கு நல்லா புரியுது, நாங்களாம் புரிஞ்சு போச்சு எனக்கு. ஸோ தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமையை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது, மனுஷனோட எனக்கு போட்டி கிடையாது. எந்த மனுஷனோட இங்கே யாருக்கும் போட்டி கிடையாது. போட்டி இருந்துச்சுன்னா தயவுசெய்து போய் ஆண்டோட ஒப்புருவாங்க. அவன் யாரோடையும் போட்டி கிடையாது. யாரும் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியாது, நம்ம போய் அவங்க வாழ்க்கையை கெடுக்கவும் முடியாது. நீங்கள் கெடுக்கணும்னு நினச்சா நமக்கு தான் அது வாய்க்க போகுது. அவன் நல்லா தான் இருக்க போகிறான், யாரும் கெடுக்க முடியாது. அவன் வாழ போகிறான், நான் வாழ போகிறேன். நான் தேவனோட கூட இருக்கக்கூடிய அந்த உறவை வைத்து என் வாழ்க்கை அப்படியே பெருக போகுது. அவ்வளோதான் என்னுடைய குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு. ஸோ தயவுசெய்து தேவ சமூகத்துக்கு அடுத்தவனுக்காக மன்னிப்பு கேட்டு அவனை மன்னித்து அவனை ஃபர்கிவ் பண்ணிவிட்டு தேவனோட ஒப்புரவாக பாருங்கள். என் வாழ்க்கையுடைய செழிப்பு, என் குடும்பத்துடைய ஆசிரியர் எல்லாத்தையும் நான் தான் பொறுப்பு. நான் வச்சுருக்கேன், என் கையில் வச்சுருக்கேன். நான் இடம் கொடுத்தா பிசாசு வேலை செய்வான். அவன் வேலை செய்கிறான்னு வெளியே சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய பேருடைய சாட்சி அப்படின்னா, நான் பிசாசு இதை பண்ணிட்டான் பிரதர் அப்படின்றாங்க. பிசாசு பண்ணிட்டான் நீ என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கு நீ இடம் கொடுத்துருக்க, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ இப்படி தான் இந்த சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் சொல்லுங்க, அவனை கை சேர்க்காதீங்க அவனோட. அதுக்கு அடுத்து எபிரேயர் 3:12 இப்படியா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஜீவனுள்ள சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். இந்த வார்த்தையை கவனிங்க, இந்த வார்த்தையை நான் புரிஞ்சுதான் சொல்கிறேன். என்னை விசுவாசி தானே இப்போ எழுதினார் எபிரேயர் எழுதினப்ப. ஆனால் இப்போ என்ன வார்த்தையை சொல்கிறாரு, அவிசுவாசம் இல்லை பொல்லாத இருதயம்ன்றாரு. உங்கள் ஒருவருக்கும் இருக்கக்கூடாது, அப்படி எச்சரிக்கையாக இருங்கள்ன்றாரு. அதாவது இங்கே ரட்சிப்பு ரொம்ப இலவசங்க. நம்ம பொதுவாக சொல்கிற ரட்சிப்பு இலவசம். ஆனால் அந்த ரத்தத்துடைய வேல்யூ இருக்குது பாருங்கள், ரொம்ப காஸ்ட்லி. திருப்பி அது நடக்கவே நடக்காது. ஸோ தயவுசெய்து சபையை, தயவுசெய்து அந்த இருதயத்தில் அபிஸ்வாசம், அது அபிஸ்வாசம் தான் வேதம் சொல்லுது. எப்போலாம் நான் சிலுவையை தூசிக்கிறனோ நிந்திக்கிறனோ நான் அதை சரியாக விசுவாசிக்கவில்லை என்று சொல்லுது. என்னை விசுவாசி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சிலுவையை போய் கரெக்டாக பாருங்கள். அந்த சிலுவை தயவுசெய்து பாருங்கள். இந்த சிலுவை நீங்கள் உலகத்தில் ஆதாயப்படுத்துகிறீங்களா, நீங்கள் சொத்தை சம்பாதிக்கிறீங்களா, அதெல்லாம் நான் கேள்வியாக கேட்கல. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இந்த சிலுவை எதற்காய் வந்ததோ, கிறிஸ்து எதற்காய் மரித்தாரோ, அந்த பரிசுத்தம் தேவனோட கூட உங்களை ஒப்புரவாக்கியது, தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தது. அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம? இந்த ஒரு கேள்விக்கு தான் இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். தேவ சமூகத்தில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏன்னா அங்கே போனால் தான் இந்த பலாபலன்னு பின்னாடி வரப்போகுது. நான் இந்த பலாபலனை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் தேவனோட இருக்கிற உறவு, அந்த சமூகத்தில் இருக்கிற உறவு என்ன, அந்த உறவில் என்ன விரிசல் இருக்கா, நல்லா இருக்கேன்னா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன, அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் கண்டுபிடிச்சே ஆகணும். இதை கண்டுபிடிக்கலன்னா நம்ம வழக்கமாக ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மாதிரி இது ஒரு கேட்டகரி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சபையில் ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், இவங்களாம் பெந்தேகோஸ்தே சொல்லுவாங்க. அப்புறம் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்ன வந்துச்சு, இவங்களாம் ஃபெஸ்டிவல் டைமில் மாத்திரம் வரக்கூடிய கிறிஸ்தவர்கள், இவங்களாம் ரெகுலராக வருவாங்கன்னாங்க. இப்போ ரெகுலராக வரக்கூடிய குரூப்பில் அடுத்து என்ன வந்துருச்சு, அவர்கள் சடங்காச்சாரமாக வந்துட்டு போவாங்க, சபைக்கு வரதுனா பிடிக்கும், மற்றதெல்லாம் தலையிட மாட்டாங்க. இப்போ அப்படியே வந்துட்டோம் நம்ம. நான் சொல்கிறேன், கிறிஸ்தவம் எங்கே இருக்குது தெரியுமா?
நம்ம தேவனை கஷ்டப்பட்டு சிலுவையில மறித்து இவ்வளோ தூரம் பண்ண அந்த தேவனை வெளியே எடுத்துகிட்டு போகிற இடத்துல இருக்குமா எங்கேயாவது? யாருக்காவது அந்த ரத்தத்தை பற்றி பேசியிருப்போமா? நான் இன்னொரு கேள்வி கேட்குறேனே, நீங்கள் எத்தனை பேர் டிவியில் இதெல்லாம் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த டெலிவாஞ்சலிஸ்ட் போடக்கூடிய மெசேஜஸ்ஸு, மீட்டிங்கில் கொடுக்கக்கூடிய செய்திகளெல்லாம் எத்தனை பேர் பார்ப்பீங்க தெரியல. யாராவது ஒருவங்களை பைபிள் படிக்க சொல்லியிருக்காங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்ததில்ல, சொல்ல மாட்டாங்க. அவங்க புக்கை சொல்லுவாங்க, எதை வேணாலும் சொல்லுவாங்க, பைபிளை படிக்க சொல்ல மாட்டாங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன் இந்த பைபிளை படிங்க, இன்றைக்கே நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறேன், எந்த புக்கை ப்ரமோட் பண்ணி நம்ம யாரும் இங்கே இல்லை. இதுதான் உங்கள் வாழ்க்கையை ப்ரமோட் பண்ண போகிறது. தயவுசு இதை படிங்க. போய் ஒரு டிவியில் பேசக்கூடிய ஒருத்தர் இந்த மீட்டிங் போட்டிருக்கோம், இந்த புக்கு போட்டிருக்கோம், வாங்கிங்கன்னு. ஏன் இந்த பைபிளை படிங்கன்னு ஏன் சொல்ல முடியல உங்களால்? ரத்தத்தை குறித்து யாரும் அதிகம் பேசி நம்ம கேட்குறோமா? கேட்குறது கிடையாது. பாவத்தை அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். இந்த செய்தி தான் நம்ம சொல்ல வேண்டிய செய்தி. ஆனால் ரத்தத்தை பற்றி நான் பேசுகிறே கிடையாது. சபைகள் மறந்த ஒரு சப்ஜெக்டில் ரத்தம், தேவனுடைய ரத்தம், சிலுவை, இது மறந்தே போச்சு. குட் ஃப்ரைடே கூட ஏழு செய்திகளை பேசுவோம், அந்த 7 வார்த்தைகளை பேசுவோம். அவர் 8வது ஒரு வார்த்தை சொன்னார். அதை யாரை யோசிச்சிருக்கோமா? ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா யாருக்காவது? 7 வார்த்தை இல்லை, முதல் வார்த்தை அதுதான். ஆனால் அதான் 8வது வார்த்தைன்னா அதான் முதல் வார்த்தையாக வந்திருக்கணும். என்ன வார்த்தைன்னு தெரியுமா? தெரியல. முதல் வார்த்தை சொல்லுவார், நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுகுங்கள்வார். ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை அதுதான். அந்த சிலுவை தூக்கிட்டு அவர் போகிறப்ப, அவர் சிலுவைக்கு போன பிறகு சொன்ன வார்த்தை ஆரம்பிக்கிறான். ஒரு வார்த்தை இருக்குது, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க, ஏன்னா இனி வரப்போகிற விஷயம் இன்னும் கொடுமையாக வரப்போகுது உங்களுக்குலாம் அப்படின்னு. நான் சொல்லேன், தயவுசெய்து சபையை, தயவுசெய்து இந்த மனம் திரும்புதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கடைசி அதோட முடிக்கிறேன். நான் திருப்பி முதலே வரேன். 1 கொரிந்தியர் 11, அது என்ன? ராப்போஜனத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். அங்கே என்ன போட்டிருக்கு? இந்த அப்பத்தை புசித்து இதில் பானம் பண்ணணும், என்ன நினைவுறும்படி செய்யணும்னு போட்டிருக்கு. அடுத்த வசனம் போட்டிருக்கு 26. அப்போது 1 கொரிந்தியர் 11:26, எவன் அபாத்திரமாய், இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? மனம் திரும்புதல் இல்லாமல் வச்சுக்கங்க. மனம் திரும்பிட்டீங்களா? தைரியமாய், துணிகரமாய், சடங்காச்சாரமாய், கடமையாய், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதோட செய்யணும், செஞ்சுட்டு போவோம், அவ்வளோதான். நான் ஞானசம் எடுத்திருக்கேன். இந்த மனநிலையோடு தயவுசெய்து எடுக்காதீங்க. அதை எடுக்கிறப்ப, நான் ஏற்கனவே சொன்ன கதை தான் திருப்பி சொல்கிறேன். இந்த கதையை ஞாபகம் வச்சிங்கன்னா, இந்த நல்லா யூஸ் ஆகும் இந்த கதை. நான் சொல்கிற கதை, இந்த கதையை கம்யூனியன் எடுக்கிறப்ப, கையில் கப்பு வாங்குறப்பையும், இந்த சைடை அப்பா வாங்குறப்பையும் இந்த கதை உங்கள் மைண்டில் எப்பவுமே இருக்கணும். இல்லை, ஒரு ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏன்னா கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதனால் கதை சொல்கிறேன். நான் யூஸ்வலாக கதை சொல்ல மாட்டேன். ஒரு ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை. ராஜா என்ன பண்ணுறாரு? வைத்தியரெல்லாம் வர சொல்லிட்டார். ஏற்கனவே சொன்ன கதை தான், எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியல. வைத்தியரை வர சொல்லிட்டார். வைத்தியர் செக் பண்ணுறாங்க. ராஜா அவ்வளோதான், நீங்கள் டேட்டை குறிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டாங்க. ஆள் இறந்துருவான்ட்டாங்க. ஆனால் ராஜாவுக்கு செம கோவம். நான் அரண்மனையில் இத்தனை பேர் வைத்தியரை வச்சுருக்கேன், இவ்வளோ பேர் நீங்கள் இவ்வளோலாம் இப்போ என்ன தான் பண்ணீங்கடா, எனக்கு மருந்து இல்லையா உங்கள்கிட்ட? அப்படின்னே இவங்க மருந்து கண்டுபிடிக்க உங்கள் தலையெல்லாம் வெட்டிடுவேன்ட்டார். ஐயோ, இவர் நம்ம தலையை விட்டு என்ன பண்ணுறேன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து அவங்க தெரிஞ்ச சர்க்கிளெல்லாம் தூது அனுப்புகிறாங்க. அனுப்புகிறப்ப ஒரு ஞானி ஒருத்தன் நான் அவங்க ராஜா ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ட்டான். ஏன்னா எல்லாத்தையும் கொண்டுருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்ணுறான், ராஜாவுக்கு ஒரு தேன் பாட்டில் எடுத்துன்னு கொடுக்குறான். தேனை ஒரு இதில் எடுத்துகிட்டு கொடுத்து, இதுதான் மருந்து, இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடணுன்னே ராஜா சொல்கிறாரு. இவங்கள்தான் கேட்டேன், யாருமே மருந்து இல்லைண்ணா, இனி மாத்திரம் எப்படி இந்த மருந்து கூட, இந்த மருந்து வேலை செய்யும், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த மருந்து சாப்பிட்றப்ப குரங்கு நினைக்கக்கூடாதுன்றான். சரிங்களா? மருந்து சாப்பிட்றப்ப குரங்கு அவங்க நினைவில் வரக்கூடாது, வந்துச்சுன்னா மருந்து வேலை செய்யாதுன்றான். இனிமேல் கம்யூனியன் வாங்குறப்போ நினச்சிங்க, இது வேலை செய்யணும்னா நான் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு. ரைட்டா? அதை கையில் எடுக்கிறப்ப உங்கள் நினைவில் இருக்கணும். இதை எடுக்கிறப்ப சிலுவையில் இந்த ஜெகதீஷ் பிரதர் ஒன்று எடுத்தார். சிலுவையில் அவர் நமக்காக மரிச்சார்னு. அந்த ரத்தம் வேலை செய்யணும். அபாத்திரமாக போஜனமாக என்ன ஆகும்? இங்கே போட்டிருக்கு பாருங்கள், 28 வசனம். கர்த்தரை சரி இன்னதென்று நிதானித்து அறியாதனாலும் தனக்கு ஆக்கணித்திரு மறுபடியும் போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவருமாக இருக்கிறார், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஸோ கப்பை வாங்குறப்ப இந்த ஒயின் அவ்வளோ நல்லா இருக்காதுங்க, வெளியே ஒரு ஒயின் இருக்காது, இன்னும் நல்லா இருக்கும்ட்டு கிளம்பி போகிற ஆட்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஒயின் தான் உங்களுக்கு. அந்த ஒயின் குடித்தா அது வேறு இடத்துக்கு போகும், அது வேறு ஒரு உடன்படிக்கை. இந்த ஒயினுக்கு இங்கே இந்த உடன்படிக்கை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கெல்லாம் கிறிஸ்துவம் அங்கே தான் இருக்குது. நான் அதை வருத்தத்தோடு தான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை வருத்தத்தோடு பதிவு பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியாத சபையில் மக்கள் எப்படி அதை சிந்திக்கிறீங்கன்னு. அதை கொஞ்சமாக சோஷியலாக நாங்கள் மக்களாக போகிறப்ப அதெல்லாம் வேதம் எதிர்பார்க்கல பாஸ். தயவுசெய்து உங்கள் வாழ்க்கை இந்த இடத்துல ஒப்பு கொடுங்க, இது ரொம்ப முக்கியம். ஆனால் பரிசுத்த குலைச்சலை ஆக்காதீர்கள். ஏன்னா அவர் சொல்கிறார், பேய்களோடும் பிசாசோடும் பந்தி எடுத்து எப்படி ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் அந்த பந்தி எடுப்பீங்கன்றார் பவுல் எழுதுகிறப்ப.
கண்ட இடத்துலையும் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்கேயும் வந்து செய்ய முடியுமான்றார். ஏன்னா இப்போலாம் வந்து இதில் கொடுக்குறாங்க தனித்தனி கப்பு. அந்த காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட டைமில் ஒரு கப்பு எல்லாருக்கும் வரும். அப்போ எப்படி இருக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே ஒரு விஷயம் இருக்குது, எல்லோரும் சமம். ஃபஸ்ட்டு அவன் வியாதி அவன் வியாதி இன்றைக்கி அவனுக்கு ஒரு வியாதி இருக்குங்க, அது நமக்கு வந்துருச்சுன்னா அவனை இந்த கப்பில் நீ வாய் வச்சா அது வியாதி வராது. அதை நீ விசுவாசிக்கணும், அப்போ தான் கப்பில் வாய் வைக்க முடியும். இல்லைங்க அப்படின்னா ஈவன் தொடச்சி தான் கொடுப்பாங்க. அதை இருந்தாலும் அதை நீங்கள் குடிக்கணும்ல. வீட்டிலேயே இன்னொரு ஆள் குடிச்ச டம்ளரில் நாம் குடிக்கிறது கிடையாது. எவனோ குடிச்ச டம்ளரில் குடிக்கணும்னா ஈஸி கிடையாது. இது ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்போ என்னுடைய விசுவாசம் எங்கே இருக்குது பாருங்கள், எப்படிலாம் யோசிக்கிட்டு இருக்குது பாருங்கள். என்னுடைய ஈகோ அடி வாங்குது. நான் வந்து ஐயோ அவனும் நான் சமம்ல, அந்த ஈகோ ஃபஸ்ட்டு உடையணும். அப்புறம் ஏழை பணக்காரையும் போயிடும், அது ஈகோ போயிடும். ரெண்டாவது அவனுக்கு வியாதி இருக்கா இல்லையா, இல்லை வியாதி இருந்தாலும் இதை குடித்தா கர்த்தர் சுகந்தம் தருவார்ப்பா, எப்படி வசனம் வேலை செய்து பாருங்க. அந்த எண்ணம் வந்துடும், வேறு வழி இல்லை. ஏன்னா அதை குடிச்சாகணும், ஏன்னா கம்யூனியன் எனக்கு வேணும். நீங்கள் தனியாக கப்பில் கொடுக்க மாட்டீங்கன்னு யார் கண்டுபிடிப்போம் எனக்கு தெரில. கூட்டம் நிறையா வந்தனே பிரித்து கொடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அது அந்த காலத்தில் நான் எடுத்திருக்கேன், அதனால் எனக்கு சொல்கிறேன் நான். ஸோ உங்களை நீங்கள் நிதானிங்க ஃபஸ்ட்டு. அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கப்பை வாங்குறப்ப குரங்கு கதை தேவையில்லை. நான் அது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். குரங்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பாவம் பண்ணாமல் இல்லையான்னு நினைங்க. ஏன்னா அதான் பவுல் சொல்கிறார், இயேசு தான் சொல்கிறார், நான் எதையா செஞ்சுட்டு வந்திருக்கிறேன்னா, நான் தேவனுக்கு முன்னாடி பரிசுத்த குறைச்சலாக இருக்கேனா. ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன் நான். அதாவது மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பாவம்னா வந்து ஏதோ ஒன்று போய் செய்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அரல்ஸ் அவங்க வந்து ஒரு மோசமான ஒரு காரியம் தான் பாவம் நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லை. தேவனுக்கு விரோதமாய் தேவனோட கூட கிட்டி சேர முடியாதபடி இருக்கிற எல்லாமே பாவம் தான். ஏன்னா உங்களை மீட்டது எதுக்கு, அவரோட கூட உறவுகளை கொண்டு வரதுக்கு தான். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஆண்டவரே இந்த வீட்டில் இந்த வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ஆண்டவரே, அது கூட பாவம் தான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், தேவனோடு கூட இருக்க வேண்டிய அந்த நேரம், அந்த தருணங்களை நாம் இழப்பதும் பாவம் தான். நாம் என்ன நினைக்கிறோம், பாவம்னா நான் கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சனா, விக்ராதனா பண்ணனா, இதை தான் நம்ம கேட்குறோம். கிடையாது, அதை நான் பேசலை. நான் பாவம் சொன்னால் நீங்கள் அங்கே போயிடாதீங்க. நான் சொல்கிறேன், கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற உறவை நான் குறித்து பேசி கொண்டு இருக்கிறேன். இந்த உறவு எனக்கு ரொம்ப முக்கியம். ஏங்க நம்ம சாதிக்க முடியாமல் உட்காந்துருக்கோம். நான் சாதனைனா கார் வாங்குற, பைக் வாங்குற பேசலாங்க. ஆனால் தேவனுக்குள்ளாய் ரேனாட் போங்க வந்து ஒரு ஆப்பிரிக்காவுக்கு போய் அவர் விரும்பவே இல்லை. இருந்தாலும் பைபிள் காலேஜும் கூப்பிட்டு போனாங்கன்னு ஒரு இடத்துக்கு போகிறாப்புல. அங்கே போய் ஜெபிக்கிற ஆள் எல்லோரும் வந்துட்டாங்க, அவரை காணா. அவர் ஒரு பாரம் அழுத்தப்படுது. அந்த மனுஷன் திரும்பி இங்கே தான் வரப்போகிறேன்னு திரும்பி வந்தாப்புல. அவருக்கு ஏன் அந்த பாரம் வந்துச்சு, ஏன் எனக்கெல்லாம் அது வரைய மாட்டேது? என்றைக்கா நம்ம யோசிச்சிருக்கோம்மா? உங்கள் பிள்ளைங்கள் எத்தனை பேர் அடுத்த தலைமுறை தேவனுக்காக அவன் வாழணும், அவன் படிக்க நல்லா படித்தா நல்லா ஊழியத்துக்கு அனுப்ப போகிறேன்னு எத்தனை பேர் தீர்மானம் பண்ணியிருக்கோம்? நம்ம எத்தனை பேர் நீட்டுக்கு பிளான் பண்ணுறோம், எத்தனை பேர் ஜேஇக்கு பிளான் பண்ணுறோம்? ஏன் பிள்ளைங்களை ஆண்டுடைய காரியம் நம்ம ஏன் வளர்க்க மாட்டோம்? அதாவது நான் ஊழியத்துக்கு அனுப்ப சொல்லலை, பிள்ளைங்களை தயார்படுத்துங்கள், வசனத்தில் வளர்த்து விடுங்க. நீங்கள் வசனத்தை கொடுக்கல, எங்கள் வீட்டில் நடந்தது, வசனத்தை கொடுக்கலன்னா பிள்ளைங்க கண்டதையும் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஏன்னா மொபைல் இருக்குது, எதையானாலும் படிச்சுட்டு இருப்பாங்க. சர்ச்சிலே மொபைல் உட்காந்து உருட்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனை. அவங்க நான் பைபிளை படிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? பைபிளை படிக்க நிறையா இருக்குது, ஏன்னா பைபிள் யாரும் வரல, அவங்க வேறு உருட்டிகிட்டு இருக்காங்க உட்காந்து, கண்டதுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதான் சொன்னேன், ரோபோட் வந்து இப்போ வேறு ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்குது, நம்ம மொபைலில் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுங்கள். நான் சொல்கிறேன், பின்னால் உங்கள் பிள்ளைங்க வந்து வசனத்திலே தெளிவுள்ளவர்களாக போய் ஆண்டுக்கா காரியத்தை செய்ய முடியும். உங்கள் குடும்பத்துடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள்கிட்ட இருக்குது. அதை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டோம்? நம்ம ஒரு 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 பெண் குழந்தை நம்ம வளர்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட வயசில் பிள்ளைங்க டைவர்ட் ஆகிறப்ப எத்தனை பேர் நம்ம கவனிக்கிறோம் பிள்ளைங்களை, எத்தனை பேர் அந்த டைம் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்கிறோம், எத்தனை பேர் பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ளாய் வளர்க்க முயற்சி எடுக்கிறோம், எத்தனை பிள்ளைங்களை ஆத்ம பாரத்தோடு வச்சுருக்கிறோம். சிலுவையை குறித்த மேன்மையை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோமா? பரிசுத்தாவை குறித்து தெரியுமா? லேவியை குறித்து தெரியுமா? பலினா என்னன்னு தெரியுமா பிள்ளைங்களுக்கு? ஆனால் நம்ம பிள்ளைங்க காலேஜ் வந்துருச்சுங்க, சர்ச்சுக்கு வரலாம் வருங்க, பைபிள் படிங்களா? படிங்க, சர்ச்சில் அப்படியே எடுக்கிறதாங்க அப்படின்னு. நான் சொல்லேன், வேதத்திலே ஒரு தாகத்தை உண்டாகக்கூடிய பொறுப்பு பெற்றோருடையது. என் பையன் அடங்கவே மாட்டுறாங்கன்னா அப்படி தான் இருப்பான். ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணல அவனை. வசனத்துக்குள்ளாய் தயவுசெய்து ஃபோக்கஸ் பண்ணல. வசனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா, ரட்சிக்கப்பட்டு 40 வயசு 50 வயசில் பாவத்தையும் துணிகரத்தையும் குறித்து நம்ம சிந்திக்கக்கூடிய நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்க உலகத்தில் இருக்கும். யங் ஜென்ரேஷன் எங்கே இருப்பாங்க? தயவுசெய்து சொல்ல, ரட்சிப்பின் சுவிசேஷம்னா சர்ச்சில் வந்து பேப்டிசம் எடுத்து கம்யூனியன் எடுக்கிறது கிடையாது. சரியான ஒரு வாழ்க்கை இருக்குது அதோடு சேர்த்து. இந்த வாழ்க்கை வந்து நித்திய வாழ்க்கைன்னு வேதம் பேசுகிறது. இந்த சிலுவை எனக்கு சம்பாதித்து கொடுத்தது பூமிக்குரிய வாழ்க்கையில், நித்தியத்துக்குரிய வாழ்க்கை. பவுல் சொல்கிறார், வி ஆர் அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்ன்றார். கிறிஸ்துடைய ஸ்தானாதிபதிகளாய் இந்த பூமியில் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த ஊருக்காரங்க கிடையாது. பாஸ்டர் சொன்னார், அவங்க மதுரைக்காரங்கன்னாரு. நாங்கள் திருச்சி கிடையாது, மதுரையிலேருந்து திருச்சியில் இருக்கோம். ஸோ வி ஆர் சீட்டட் வித் கிரைஸ்ட். தேவனோட கூட அந்த பரலோகத்தில் வலது பரிசில் உட்காந்துருக்கோம். எங்களுடைய மேலான இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ அங்கேருந்து இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே எதுக்கு வாழ்கிறோம்? நம்ம
நம்முடைய வேலை இந்த பூமியில். அவர் சொல்ல இந்த பூமிக்குரியவங்களும் நம்ம கிடையாது. அப்போ நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும் பாருங்களேன். இந்த பூமிக்குரியவங்களும் நம்ம கிடையாது. நம்மளுடைய இதே மாறிடுச்சு. நம்ம அந்த எண்ணத்தை தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஆவிக்குரிய ரீதியிலே தேவனோட உறவுகளாக இருக்கும்படி வந்திருக்கேன். நான் இந்த ஸ்லாக்கியம் ஆதாம் பின்னாடி பிறந்த யாருக்குமே கிடையாது, நமக்கு வந்திருக்கிறது. தயவுசெய்து சிலுவையை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது நிந்தித்து விடாதீர்கள். உங்களை அவிசுவாசத்தை காட்டிடாதீங்க. தேவனுடைய கிருபையை மட்டுப்படுத்திடாதீங்க, தூக்கி எறிஞ்சிடாதீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இதை கவனமாக வச்சுங்க. இதை கான்சியஸாக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் அன்கான்ஷியஸாக அதுவே வந்துடும். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றேன் நான். இந்த ப்ராக்டிஸ் தயவுசெய்து பண்ணுங்க. அடுத்து பவுல் ஒரு விஷயத்தை சொல்றாரு, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படி 1 Corinthians 5 சொல்றாரு, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை கழித்து போடுங்கள். ஏன்? நம்முடைய பஸ்காவைய கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாவு இருக்குது, அந்த மாவில் பழைய மாவு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அதை புளிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பழசை தள்ளி விடுங்கன்றாரு. அதையே ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்காதீங்க. சில பேர் நாங்கள் அந்த காலத்துலேருந்து பண்ணிட்டேன் பிரதர், என்னால் விட முடியாத பிரதர். நான் சொல்ல வேதம் விட சொல்லுகிறது. அந்த வீரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானா இருக்கும். ஆனால் நீங்கள் போராடி ஜெயித்து தான், நீங்கள் போராடி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஜெயிக்க பாருங்கள், வாங்க ஃபெல்லோஷிப்போடு சேர்ந்து ஓவர் கம் பண்ணுங்கள். ஆனால் அதை புறந்தள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காய் பலியாக இருக்கிறார். பவுல் ரொம்ப அற்புதமாக எழுதுகிறார் அதை. கிறிஸ்து நமக்காய் பலியாக இருக்கிறார். பழைய புளித்த மாவை புறந்தள்ளுங்கள். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாவை உள்ளே விட்டிங்கன்னா எல்லா மாவையும் சேர்த்து புளிக்க பண்ணிடும். இது அடுத்த பிரச்சனை ஒன்று இருக்குது. அதனால் அந்த மாவை தயவுசெய்து புறந்தள்ளுங்கள். அடுத்து இந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம். தயவுசெய்து இதை பிடித்து கொள்ளுங்கள். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக நினச்சிக்கிட்டேன் பூரணமாகிறதுனா என்ன. நான்லாம் பரிசுத்தம்னாலே நமக்கு தெரியல, பூரணத்தை எப்படி நம்ம அட்டைன் பண்ண போகிறோன்னா ரொம்ப வருஷம் யோசிச்சிருக்கேன் நான். எபிரேயர் 10 இப்படியே எழுதுது, கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல வார்த்தையை கவனிச்சிங்க. கிறிஸ்துடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டுச்சு, அதனால் என்ன ஆகிட்டோம்? பரிசுத்தமாயிட்டோம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? சரி, 14 வசனம் வாசிங்க. 14 வசனம் வாசிங்க. என்ன பண்ணியிருக்கிறாரு? பரிசுத்தமாக்கப்படுபவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ண, அதாவது ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தேவ சமூகத்தில் போய் தேவனை போய் அப்பா அப்போதான் கூப்பிட்றதுக்கு தேவைப்படுகிற எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். நான் பூரணம்னா ஏதோ ஒன்று நடக்கும் போல நினச்சேன். அவர் வேதம் சொல்லுது, அவர் ரத்தத்தினால அந்த சித்தத்தினாலே பரிசுத்தமாயிருக்கும். அந்த ஒரு பலியினால் நம்மளை பூரணமாக்கிட்டார். அப்படின்னா நான் பூரணமாக இல்லையா, தேவ சமூகத்துக்கு போகிறதா இல்லையா நீங்கள் கேள்வியே இல்லை. நான் அவர் சமூகத்துக்கு போக முடியும். ஆனால் எப்படா அந்த சமூகத்துக்கு போகிறதுக்குரிய அந்த வழியை அவர் உண்டாக்கி கொடுத்த பிறகு போகாமல் என் இஷ்டத்துக்கு இருப்போம்னா இனிமேல் அது நம்ம வாழ்க்கையில் பலிக்காது. ஸோ இதை ரொம்ப கவனமாக வச்சுங்க. பரிசுத்தம் வேற, பூரணம் வேற. பழைய ஏற்பாடு பரிசுத்தத்தை குறித்து நிறையா பேசுகிறது. ஆனால் வேதம் சொல்லுது புதிய ஏற்பாட்டில் அவர் ஒரே பலினாலே பூரணப்படுத்தியிருக்கிறார். அந்த பலியில் நானும் பூரணமாயிட்டேன். இதை ரொம்ப கவனமாக வச்சுங்க. அடுத்து கடைசி நான் அதோட முடிக்கிறேன். நான் ஆவியானவர் சபைகளுக்கு ஒரு விஷயம் சொல்றார். எபிரேயர் 9:9 அது எப்படி போட்டிருக்கு? நான் 9 வாசிக்கல, 19 வாசிக்கிறேன். ஆகையால் சகோதரே, நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியை பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசிரியர் நமக்கு ஒரு இருக்கிற அப்படின்னாலும், வார்த்தை நல்லா கவனிங்க, பைபிளை திறந்து, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். நான் ஏற்கனவே சொன்னேன், தெளிக்கப்படுறதுன்றது பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவீர்கள். தயவுசெய்து இருதயத்திலே நான் பரிசுத்தமாயிருக்கேன், அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டிருக்கேன், நான் தேவ சமூகத்துக்கு பெறக்கூடிய எல்லா தகுதியும் பெற்றுக்கொண்டேன்ற நிச்சயத்தோடு இருந்து கிளம்பி போங்க. ஆனால் திரும்பி வர்றப்ப பழைய மாதிரி வராதிங்க. ஏன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் நிலைத்து நிற்க பாருங்கள். கிறிஸ்டியன் லிவிங்கிறது தீர்மானிக்கிற வாழ்க்கைங்க. ரட்சிக்கப்பட்டப்போ என்ன பண்ணீங்க? இந்த கிறிஸ்துவை பின்பற்றுவேன்னு தீர்மானம் பண்ணீங்க. இப்போ என்ன பண்ணணும் வேண்டியிருக்கு? பரிசுத்தமாய் வாழ போகிறேன்னு தீர்மானம் பண்ணி. பரிசுத்தம்ன்றது நீங்கள் செய்கிற செயல்னால கிடையாது. நான் உறவை சார்ந்து பரிசுத்த பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த உறவு விரிசல் ஆறப்ப செயல்பாடு மாற ஆரம்பிக்கும். அந்த உறவுலேருந்து நீங்கள் பின்னாடி வர 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 பிசாசு உங்களிடத்தில் ஆளுகை எடுப்பான். இதை தயவுசெய்து சரியாக புரிஞ்சுங்க. புரிஞ்சுக்கலைன்னா நான் தோற்றுப்பனாவே தான் இருப்பேன் வாழ்க்கை ஃபுல்லாக. ஜெயத்தை நான் பார்க்க மாட்டேன். ஜெயம் வர்ற மாதிரி தெரியும், ஆனால் வராது. ஏன்னா அங்கே பிசாசுடைய போராட்டம் அதிகமாக இருக்கும்.
இதை நான் ஜெயித்தவனாய் வாழ வேண்டுமானால் நான் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். எந்த இடத்துல? அந்த சிலுவையும் தேவன் எனக்காய் செய்த செயலையும் நான் மரியாதையை கொடுத்துக்கிறேன்னா அதுக்குரிய வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணிக்கணும். இதுதான் வேதம் எதிர்பார்க்குறது. புனித வெள்ளி, நல்ல வெள்ளி, கெட்ட வெள்ளி, இந்த வெள்ளியெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு விஷயம் நடந்திருக்கு நமக்காய். கிறிஸ்து சிலுவையில் நமக்காய் பலியாக இருக்கிறார். இன்றைக்கு நான் செய்த பாவத்துக்காகவும் அந்த ஒரு பலி தான் இருக்குது. நான் இப்போ அவர் சமூகத்துக்கு தைரியமாக வரணும். எப்படி வரணும்? அது என்னை நிச்சயமாக பரிசுத்தப்படுத்தும், என்னை பூரணமாகும், என்னை துர்மனசாட்சி நீங்கள் என்னை கழுவி சுத்திகரிக்கும். அந்த மனசாட்சியில் ஒரு உணர்வோடு வரணும். திரும்பி போகிறப்ப எப்படி போனோம்? அப்பாடா இன்றைக்கி வரை கணக்கை முடிச்சிட்டோம், நாளைக்கு போய் புது கணக்கு ஆரம்பிக்கலான்னு போகக்கூடாது. ஏன்னா இதுதான் பல கிறிஸ்துடைய வாழ்க்கை. ஏன்னா அந்த ஒரு லெத்தாஜிக்காக, ஒரு லைட் வெயிட்டாக தேவனை நம்ம பார்க்க பழகிட்டோம். திரும்பி போயிட்டு திரும்பி வரப்போ அப்படி வரக்கூடாது. பரவாயில்ல, போன வாரம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், இந்த வாரத்தில் இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, நான் இன்னும் தீவிரப்படல, அப்படி வரணும். நம்ம வழக்கம் போல் இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும், அப்படி போராட்டம் இருக்குமா? இருக்கும். அது இல்லாமல் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எதிராளி ஒருத்தன் இருக்கிறான். அவன் எவனை விழுங்கலாம் என்று சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் நிச்சயமாக அவங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். நான் ஒன்று திரும்பவும் சொல்கிறேன், இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை நான் இப்படி கேட்குறேனே, இன்னைக்கு குட் ஃப்ரைடே இல்லை, எத்தனை பேர் இந்த வருஷம் ஆரம்பத்தில் பைபிளை தொடர்ந்து படிக்கிறீங்க? நீங்கள் நிறையா படிப்பீங்க, நான் கேள்விப்பட்டேம்மா. எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? கடமையாக வாசிச்சுட்டே போவீங்களா இல்லை ஏதாவது நிறுத்தி படிக்கிறீங்களா? படிக்கிறீங்க. இந்த படிக்காதால் கொஞ்சம் கை தூக்குங்களேன். நான் உங்களை நம்ம கேட்டகரி. கை தூக்குங்க. ஏன் உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? படிக்க தெரிலன்ற ஆட்கள் நான் விட்டுறேன். படிக்க தெரிஞ்சு படிக்காமல் இருக்க ஆட்கள் என்ன பிரச்சனை நமக்கெல்லாம்? நான் சொல்ல, இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. நீங்கள் வாழ்ந்து பிழைத்திருக்கும்படி ஜீவனை தெரிந்தவர்கள் வேதம் சொல்லுது. இது படிக்கிறது உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், எனக்கும் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது என்ன செய்யணும். கட்டணம் கட்டுறேன், கல் வைக்கிற மாதிரி தான். கல் வச்சா என்ன ஆகும்? கல் வைக்கலாம், மேலே சாந்தை போட்டு அப்படியே பண்ணிட்டே வருவாங்க. கல் ஏற ஏற கட்டப்படும் கட்டடம். வசனத்தை படிக்கும் பொழுது நான் இப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்கம்மா. பைபிளில் நீங்கள் திறந்தீங்கன்னா பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் பிரமாணங்கள் மாத்திரம்தான் இருந்துச்சு எல்லாட்டையுமே. அவங்களுக்கு தேவன் சொன்னார், இந்த பிரமாணத்தை உனக்கிட்ட வர ராஜா எழுதி வாங்கிக்கணும், அதை படிக்கணும்னாரு. அந்த பிரமாணத்தில் எனக்கு தெரிஞ்சு ஆதியாகமம் இந்த மாதிரி பிரித்து ஆகமங்களாக வச்சுருந்தாங்களே எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தோல் சுருளில் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி கொடுக்கணும், அது எழுதி ராஜாக்கள் கொடுக்கணுன்ற ஒரு பிரமாணம் அங்கே இருக்குது. தாவீது சொல்கிறாப்புல, நான் இருக்கிற ஞானிகளை விட நான் பெரிய அதிக ஞானியாக இருக்கேன், ஏன்னா உங்களோட பிரமாணத்தை நான் கற்றுருக்கிறேன்றாப்புல. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை செய்யாத அதை செய்ய, இதை செஞ்சால் அது வரும், இது தப்பு, இது ரைட்டு, இது இப்படி தான் பண்ணணும், இதுக்கு இது பலி, இதுதான் இவ்வளோ தான் இருக்குது. இதில் என்ன அவன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம், அது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய எண்ணங்களை மறுரூபமாக்கிட்டே இருக்குது. நமக்கு அது ரெகுலராக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகுன்னா, ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு உதாரணம் நம்ம வாலிபர்களுக்கு சொல்லுவோம். ஒரு ஸ்திரீயை சூட பரவாயில்ல ஒரு பிரச்சாரம் செய்தாயிட்டுன்னு, இந்த வசனம் அவன் தெரியாத வரைய அது ஒரு பெரிய பிரச்சனையாக அவனுக்கு தெரியாது. வசனம் ஒன்ஸ் உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவன் பார்க்குறப்ப அந்த வசனம் அவனுக்குள்ளே வரும். ஆவியானவர் நான் சொன்னவைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், உள்ளேருந்து எடுத்து பேசுவார். இதை உள்ளே அனுப்புறதுக்கு தான் பைபிள் படிக்க சொல்லுவார். இந்த பைபிளை படிச்சுட்டா பெரிய அப்படி நான் சொல்லலை. இந்த பைபிளை நீங்கள் ஒழுங்காக பரிசுத்த எண்ணத்தோடு, அதாவது தேவனுக்குள்ளே வளரும் எண்ணத்தோடு நீங்கள் படிக்கும் பொழுது, படிக்கிற ஒரு விதம் இருக்குது. நான் இதோட முடிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னா, அப்படியே படிச்சுட்டே போகிறது ஒன்று இருக்கும். நான் அது ரைட்டுன்னு சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை. ஏன்னா நானும் அப்படி தான் வளர்ந்தேன். அது என்னென்னா, பாட்டு கேட்டே போகிறோம், பாட்டு பாடிடுறோம். ஏன் கேட்குறப்ப நம்ம விரும்பி கேட்குறோம், அதாங்க பிரச்சனை. பஸ்ஸில் ஏறி உட்காந்தனே ஒரு பாட்டை போகிறேன், புது படம், மியூசிக்லாம் நல்லா இருக்குது, இறங்குறப்ப அந்த பாட்டை அப்படியே பாடிக்கிட்டே இறங்கி போகிறோம்ல. யாரும் போக மாட்டீங்க போல், எல்லாம் பயங்கர பரிசுத்தவர்கள் போல் அப்படி போகிறோம். ஏன்னா நமக்கு அந்த பாட்டுடைய மியூசிக் ஏதோ ஒன்று பிடிச்சோடனே அதை கவனித்து கேட்டு போகிறோம். அது மாதிரி தான் பைபிள் ரீடிங்கும். நான் பைபிளை ஸ்டடின்னு சொல்ல, பைபிளை வாசிப்பதை குறித்து நான் பேசி கொண்டிருக்கேன். வாசிக்கிறப்ப தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அது வசனம் உள்ளே உட்கார நீங்கள் தியானிக்க வேண்டாங்க, அது வேலையை பார்க்கும். பிரச்சனை என்னென்னா, நான் இன்றைக்கி இதை தியானிக்க பண்ண உட்காந்து தான் நிறைய பேர் ரொம்ப ட்ரையாக வெளியே போகிறது. நான் சொல்லேன், தொடர்ந்து வாசிங்க. ஒரு தடவை வாசிட்டிங்களா, 2வது வாசிங்க, தப்பு இல்லை, 3வது வாசிங்க. ஏன்னா இங்கே எல்கேஜிலேருந்து +2 பிஹெச்டி முடித்தாலும் இந்த ஒரு புக்கு தான் படிக்கிறதுக்கு. இதை தான் நீங்கள் படித்தாகணும். எல்கேஜி படிக்கணும், எல்கேஜி படிக்கிற மாதிரி புரியும். பிஹெச்டி படித்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும், அவ்வளோ வித்தியாசம். சில பேருக்கு ஒன்றுமே புரியாது, பிஹெச்டி படித்தாலும். அது வேறு கேட்டகரி, நான் அதுக்கு வரவே இல்லை. ஆனால் நிச்சயமாக கர்த்தர் பேசுகிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த பைபிளிலே பேசுகிறார். இது உங்களை ஞானியாக்கும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இது என்ன போனால் சவுல் போய் ஆண்டவருக்கு தான் பலியை கொண்டு வந்தேன், நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு, குழுன்னு இருந்துச்சு, தூக்கிட்டு வந்துட்டேன் ஆண்டவரேன்றான். வெளியே போடான்ட்டார் ஆண்டவர்.
தாவீது சொல்கிறான், ஆண்டவருக்கார் ஆலயத்தை கட்ட போகிறேன், கேதுரு மரங்கள் நான் குடியிருக்கேன், அவர் என்னமோ அங்கே இருக்காராக்கும், நான் கட்ட போகிறேன். நாத்தான் திரும்பி வராப்புல, உன்னால் கட்ட முடியாது, பெசாமர் ஆண்டு கட்டக்கூடான்ட்டார். நாத்தனா முதல் சொன்னாலும் கட்டுங்க, ரொம்ப நல்ல விஷயமாச்சே, தேவனுக்காக கட்டலாமேன்ட்டார். இவர் திரும்பி வராரு, கட்டக்கூடாதுன்ட்டார். தாவீது நிறுத்திட்டாப்புல. தாவீதுக்கு அப்புறம் என்ன பண்ணார், ஆலயத்துக்கு வேணுங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணார். அதை கட்டுறதுக்கு ஒரு துரும்பு கூட ஒரு அசைக்கலை போய், அதுக்கு வேணுங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டார். பையன் வந்து கட்டுவான்னு சொன்னோன்னே நான் சொல்லேன், இவ்வளோ தான் பைபிள். ஒருத்தனுக்கு அதே தேவன் நீ தெரியும், அந்த தேவன் பலி கேட்பாருன்னு தெரியும், அவன் கொளுத்தாடல் கொண்டு நிறுத்தினேன். ஆண்டவர் உன்ட்ட என்ன சொன்னேன், அங்கே கொண்டு வர சொன்னேன், இருக்கிற இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டார். வெளியே அனுப்பிச்சிட்டார். இன்னொருத்தன்ட்ட கெட்ட போகிறேன், நான் கெட்டாதான்ட்டார். கெட்டல அவ்வளோதான், கை தூக்கிட்டான். அவ்வளோதான் நடந்தது. நான் அந்த பைபிளை படிக்கும்போது என்ன நடக்கும், தேவன் யாருன்னு நான் புரிந்து கொள்வேன். அவர் எனக்கு செய்த செயல்கள் புரிய ஆரம்பிக்கும், என் எண்ணங்கள் மாற்றம்.